வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 8. பெற்றால் பெறின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர் என்பது குறள் உணர்த்தும் கருத்து. அப்போ இந்த திருக்குறள் எந்த கருத்தை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தா, கணவனை போற்றினா என்ன அர்த்தம்? பேணி பாதுகாத்து கணவனினுடைய இன்ப துன்பங்களிலெல்லாம் பங்கு கொண்டு கணவனை போற்றி கடமைகளை செய்தால், அதாவது அந்த இல்லற கடமைகளை செய்தால் தேவர்கள் வாழும் உலகத்தில் பெரிய சிறப்பை பெறுவார்கள் என்று கூறுகிறது. அப்போது அர்த்தம் என்னன்னு பார்த்தா, நல்ல பண்பு மிக்க கணவனை அடைந்தால், அதாவது ஒரு பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை துணை சிறப்பான குணங்கள் அமைய பெற்ற கணவன் கிடைத்தால் இல்லறமே சொர்க்கமாகி அவர்களுக்கு மேலுலக வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறார் வள்ளுவர். இதில் பெற்றார் பெறின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெண்கள் தங்கள் கணவனை போற்றி அன்பு செய்து அவனது கடமைகளை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைத்தால் பெரிய சிறப்பு பெருஞ்சிறப்பு அடைவார்கள், பெரிய சிறப்பு அடைவார்கள். அப்போ அதன் காரணமாக அவர்களுக்கு தேவர்கள் வாழும் உலகம் கிடைக்கும். நற்பண்பு கொண்ட கணவனை பெற்று அவனை கண்ணும் கருத்துமாக போற்றி இல்லற கடமைகளை செய்யும் பெண்கள் தேவர்கள் வாழும் உயர்ந்த உலகத்தில் மிகுந்த சிறப்பை அடைவார்கள். அதாவது நல்ல கணவனை அடைந்தால் இல்லறமே சொர்க்கமாயிரும் அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்போது அந்த இல்லறத்தின் மூலமாக உயர்ந்த வாழ்வை பெற முடியும், மேலுலக வாழ்வு கிடைக்கும். அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய கணவன், அதாவது வாழ்க்கை துணை நல்ல துணையாக இருக்கணும். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஆனால் இங்கே வாழ்க்கை துணை நலம் அதிகாரம் பெண்களை பற்றி சொல்கிறதுனால நல்ல மனைவி அமைகிறது. அதான் திரைப்படத்தில் சொல்கிறாங்க, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. ஒரு கணவனுக்கு அப்படி அமைஞ்சிட்டா பேரின்பம். அதே போல் நல்ல கணவன் கிடைத்தால் அந்த பெண்ணுக்கு இல்லற வாழ்க்கை சொர்க்கமாக இருந்து அதன் காரணமாக தேவர்கள் வாழக்கூடிய தேவர் உலகம் கிடைக்கும் அப்படிங்கிறார் வள்ளுவர். மீண்டும் குறள். பெற்றால் பெறின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. புத்தேளிர் என்று சொன்னால் தேவர்கள் வாழக்கூடிய தேவர் உலகம் கிடைக்கும். மீண்டும் குறள். பெற்றால் பெறின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.